வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் முருகன் ஸ்துதி பாடல் பாட போகிறோங்க. அதாவது இது அறுபடை வீடுக்கும் சொந்தமான முருகப்பெருமானின் பக்தி பாடல் ஆகும். முருகன் ஸ்துதி பாடல் புக்கு வச்சுருக்கிறவங்க புக்கை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். என் கூடவே சேர்ந்து பாடுங்க. அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம மனம் உருகி முருகப்பெருமானை நினைத்து அவரை பாடி பாடி நாம் அழைக்கிறோம். அதாவது முருகன் ஸ்துதி பாடல். நம்ம முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து பாடி அவரை மனம் மகிழ செய்கிறோம். பின்னர் நம்முடைய வேண்டுதல்களை அவருக்கு வைக்கும் பாடலாகும். சரி, நம்ம இப்போ பாடலை பார்க்கலாம் வாங்க. முருகன் ஸ்துதி. பாசி படர்ந்த மலை தான் நம்ம பாட போகிறோம். அந்த பாடல் தான். உங்ககிட்ட இந்த புத்தகம் இருந்தது, பாட்டு இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே சேர்ந்து பாடுங்க. அருமையான பாடலுங்க. பாடலாம் வாங்க. பாசி படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேர் ஓடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, மலைக்குள் மலை நடுவே முருகையா, மலையாள தேசம் அப்பா முருகையா, மலையாள தேசம் விட்டு முருகையா, மயிலேறி வருவாயப்பா முருகையா, பாசி படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேர் ஓடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, அந்த மலை உயர்ந்த மலை முருகையா, அழகு பழனி மலை முருகையா, எந்த மலையை கண்டு முருகையா, ஏறுவே நான் சன்னதி முன் முருகையா, பாசி படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேர் ஓடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, ஏறாமலை தனிலே முருகையா, ஏறி நின்று தத்தளிக்க முருகையா, பாராமல் கை கொடுப்பாய் முருகையா, பழனி மலை வேலவனே முருகையா, பாசி படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேர் ஓடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, அஞ்சி கை கொஞ்சி வர முருகையா, அழகு சடை மேற்புரள முருகையா, கொஞ்சு சடை மீதினிலே முருகையா, கோயிலிருந்து கூதப்பா முருகையா, பாசி படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேர் ஓடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, வேலெடுத்து கச்சை கட்டி முருகையா, விதிவிதமாய் மலையேறி முக்கோல கலத்துடனே
குழந்தை வடிவேலவனே முருகையா, உச்சியில் சடை இருக்க முருகையா, ஆசி படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேரோடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, உள்ளங்கையில் வேல் இருக்க முருகையா, நெற்றியில் நீர் இருக்க முருகையா, நிலையுமையாயூரில் முருகையா, நீலமையா உன்மேனி முருகையா, படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேர்வோடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராடம் காய்க்கும் மலை முருகையா, நித்தமையா சங்குநாதம் முருகையா, தேரப்பதை பூச முருகையா, தேசத்தோர் கொண்டாட முருகையா, இடும்பன் ஒரு புறம முருகையா, பாசி படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேரோடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, இடும்பன் ஒரு புறமா முருகையா, இருபுறமும் காவடியம் முருகையா, கடம்பவனம் கண்டு முருகையா, காட்சி தர வருவாயப்பா முருகையா, பாசி படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேரோடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, கவியப்பா உன் சோமன் முருகையா, கடுக்கனையா தங்க நிற முருகையா, பாவினான் என்று சொல்லி முருகையா, பாராமல் இருக்கலாமோ முருகையா, பாவினான் என்று சொல்லி முருகையா, பாராமல் இருக்கலாமோ முருகையா, பாசி படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேர்வோடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, பாசி படர்ந்த மலை முருகையா, பங்குனி தேரோடும் மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா, உத்திராட்டம் காய்க்கும் மலை முருகையா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் வேல் வீரவேல் வேல் வேல் ஞானவேல் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் சூரவேல் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் ஞானவேல். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஓம் முருகா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. சரி, இந்த பாடல் எப்போல்லாம் பாடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் பாடலாம், இல்லைனா வெள்ளிக்கிழமை தோறும் பாடலாங்க. இது காலையிலும் பாடலாம், மாலையிலும் பாடலாம், இது கோவில்லையும் நம்ம பாடலாம், வீட்லேயும் விளக்கேற்றி வச்சுட்டு காலையில் நம்ம முருகன் படம் முன்னாடி அமர்ந்து நம்ம பாடலாம். மாலையிலையும் முருகப்பெருமானுடைய படம் எதிர்க்க நம்ம அமர்ந்து நம்ம இந்த பாடலை பாடலாம்.
மிகவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் ஸ்துதி பாடல்ங்க. இது அருமையான பாடல் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ராகம் ராகம் எவ்வளோ அழகான ராகம் பாருங்க. நம்ம பாட பாட நமக்கு தானாகவே ராகம் வருங்க. இது வந்து நம்ம கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக குழுவாக நம்ம சேர்ந்து 5 பேர் அல்லது 10 பேர் சேர்ந்து அமர்ந்து உட்காந்து பாடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பாடலாம். இது ஆண்களும் பாடலாம், பெண்களும் பாடலாம், சிறு குழந்தைகளும் பாடலாம். அருமையான அற்புதமான பாடல் வரிகள்ங்க. இது முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டு பாடல். இது நம்ம அறுபடை வீட்டுக்கு யாரெல்லாம் போகலையோ மனதார அந்த அறுபடை வீட்டையும் நினைத்து கொண்டு நம்ம இந்த பாடலை பாடி அவருக்கு சமர்ப்பிக்கலாம். முருகப்பெருமானை நினைத்து பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நம்ம எந்த ஸ்லோகம் சொன்னாலும் சரி, மந்திரம் சொன்னாலும் சரி, பாடல் பாடினாலும் சரி, நம்முடைய வேண்டுதல்களை அப்படியே அவர் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை. யாரெல்லாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டையும் பார்த்துருக்கீங்க, கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனியும் வேறு யாராவது போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை பேர் வந்து அறுபடை வீட்டு முருகப்பெருமானை பார்த்திருக்கிறீர்கள் அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது நமக்கு ஊக்கமாகவே அமையும். அதனால இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.